வட மாநிலங்களில் நீட் தேர்வில் மோசடி என போராட்டங்கள் வெடிக்க இவ்விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வடமாநிலங்களில் போராடும் இந்த மாணவர்கள் கோரிக்கை எல்லாம் மே 5ஆம் தேதி நடத்தப்பட்ட நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. காரணம், அதில் பல மோசடிகள் அரங்கேறி இருக்கிறது என குற்றம் சாட்டுகிறார்கள். ஜூன் 4ஆம் தேதி நீட் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்பட்டதுமே சலசலப்பு ஸ்டார்ட் ஆகிவிட்டது. ஆம், தேர்வு முடிவில் 1563 மாணவர்களுக்கு மட்டும் கருணை மதிப்பெண் கொடுக்கப்பட்டிருந்தது. வழக்கத்திற்கு மாறாக நீட் தேர்வில் டாப்பர்கள் எண்ணிக்கை அதிகரித்திருந்தது. அதாவது 67 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்களை பெற்றிருந்தார்கள். இதுவே 2023இல் நீட் தேர்வில் 2 மாணவர்கள், 2022இல் 3 மாணவர்கள், 2021இல் 2 மாணவர்கள், 2020இல் 1 மாணவர் மட்டுமே 720க்கு 720 மதிப்பெண்களை பெற்றிருந்தார்கள். இதில் மற்றொரு ஷாக் கொடுக்கும் தகவல், ஹரியானாவில் ஒரே மையத்தில் தேர்வெழுதிய 6 மாணவர்கள் 720க்கு 720 மதிப்பெண்களை பெற்றது. மற்றொரு சுவாரஸ்யம், மாணவர்கள் 218 மற்றும் 719 மதிப்பெண்களை பெற்றது. நீட் மதிப்பெண்கள் விதிப்படி இப்படி மதிப்பெண்களை பெறுவது சாத்தியமற்றது என்ற கூற்றும் நிலவுகிறது. அதாவது, தேர்வில் ஒரு கேள்விக்கு சரியான பதிலளித்தால் 4 மதிப்பெண்கள், அதுவே தவறான விடைக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படும். ஒரு மாணவர் அனைத்து கேள்விக்கும் சரியாக பதிலளித்து ஒரு கேள்விக்கு மட்டும் தவறாக பதிலளித்து விட்டால் அவரது மதிப்பெண் 715ஆகவே இருக்க முடியும் என்கிறார்கள். ஆனால் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதால் என மதிப்பெண்ணை நியாயப்படுத்துகிறது தேர்வை நடத்தும் தேசிய தேர்வு முகமை. தேர்வு மையத்தில் எதிர்பாராத காரணத்தால் சில நிமிடங்கள் விரயமானதை ஈடுகட்ட கருணை மதிப்பெண்ணை வழங்கியதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்தது. ஆனால் கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதற்கு எதிராக தொடங்கப்பட்ட வழக்குகளை விசாரித்த உச்சநீதிமன்றம் 1563 தேர்வர்களுக்கு கருணை மதிப்பெண் வழங்கப்பட்டதை ரத்து செய்து அவர்களுக்கு மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டது. அப்படி அவர்கள் தேர்வு எழுத விரும்பவில்லை என்றால் கருணை மதிப்பெண்களை குறைத்து மீதம் இருக்கும் மதிப்பெண்ணை கவுன்சிலிங்கிற்கு கணக்கில் எடுக்க கேட்டுக்கொண்டது. அதன்படி 1563 தேர்வர்களுக்கு மறுதேர்வு நடத்தப்படும் என அறிவித்தது தேசிய தேர்வு முகமை. ஆனால் எல்லோருக்கும் மறுதேர்வு நடத்தப்பட வேண்டும் என்பது மாணவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த பிரச்சனை போக நீட் தேர்வு வினாத்தாள் தேர்வுக்கு முன்பாகவே கசிந்துவிட்டது என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் 30 லட்சம் ரூபாய்க்கு நீட் வினாத்தாள் விற்கப்பட்டு இருப்பதாக குற்றம் சாட்டினர். மாணவர்களின் இந்த குற்றச்சாட்டை உறுதி செய்யும் வகையில் மாணவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய்க்கு லீக்கான வினாத்தாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என பீகார் போலீஸ் விசாரணை தகவல் வெளியாகியிருக்கிறது. பீகாரில் நீட் வினாத்தாள் கசிந்திருப்பதாக அம்மாநில போலீசார் கைது மற்றும் விசாரணையில் தீவிரம் காட்டுகிறார்கள். ஆனால் வினாத்தாள் கசிவு என்ற தகவலை மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கடுமையாக மறுத்திருக்கிறார். இதற்கிடையே குஜராத் மாநிலம் கோத்ராவில் தேர்வு மையத்தில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் பதிலளிக்காது விடைத்தாளை கொடுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். பின்னர் அதை ஆசிரியர்கள் நிரப்ப லம்பாக பணம் கொடுத்திருக்கிறார்கள் என வெளியாகி இருக்கும் தகவலும் அதிர்ச்சி அளிக்கிறது. இதில் பள்ளி ஆசிரியர் பயிற்சி மையம் நடத்துபவரை கைது செய்து விசாரிக்கிறது குஜராத் போலீஸ். இப்படி செய்திகள் வெளியாக நீட் தேர்வில் மோசடி என மாணவர் போராட்டமும் தீவிரமாகி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.